இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு வழிபாடு பண்ணிட்டு அங்கே வர்றவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ஸோ நீங்களுமே ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபம் காற்றில் ஆடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த தீப சுடர் மட்டும் காற்றில் ஆடுற மாதிரி அந்த மாதிரி இமேஜ் வச்சு நீங்கள் பார்த்துட்டு வரலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, விளாம்பழம் வந்து உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. விளாம்பழம்னா சிட்டி சைட்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் ஒரு காய் வச்சு நம்ம படைப்போம் இல்லைங்களா. ஏன்னா சில பேர் வந்து கேட்குறாங்க, அப்படின்னா என்னது என்கிட்ட கிடைக்கும்னா அதுக்காக நான் சொல்கிறேன். தெரிஞ்சிருந்தா ஓகே, பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த விளாம்பழம் வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கிறது முடிஞ்சதுன்னா, நீங்கள் இந்த விழா மரம் வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது, ஓகேங்களா. கோவில் நந்தவனம் இருக்கு இல்லையா, கோவில் நந்தவனம், உங்களோட குலதெய்வம் கோவில், தோட்டம், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒவ்வொருத்தருமே அவங்க நட்சத்திரத்துக்கான விருட்சத்தை அந்த நட்சத்திர நாளில் ஜென்ம நட்சத்திரத்தில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி மஞ்சள் கலந்த நீர் ஊற்றலாம், பால் ஊற்றலாம், இந்த மாதிரி ஊற்றி அந்த மரத்தை போற்றி பாதுகாத்து வளர்த்து வந்தீங்கன்னா உங்கள் கர்மாவே தீந்துடும், ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த விழா மரத்தை வந்து நட்டு பாதுகாத்து வளர்த்துட்டு வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக துலாமுக்கு வந்து இந்த நவம்பர் மாதம் இருக்கும்.